ஹலோ guys, வெல்கம் டு கேம்பஸ் ரியாக்ஷன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நம்ம ஒரு சீரிஸ் பார்த்தோம். ஃபன்னாக வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழில் பார்த்தோம். அதுக்கும் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தமிழில். அதனால் வந்து நம்ம ஒரு சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அதோட செகண்ட் அந்த டைட்டில் சாங்காகவே நல்ல சாங், சூப்பரான சாங்கு. ஆனால் ஆமாம், அது ஜாப்பனீஸில் இருக்கும். பட் தமிழ் டப்பிங் வேறு லெவலு. பார்த்ததுலேயே நான் தமிழ் டப்பிங் தான் முக்கியமான வெள்ளரி பிஞ்சி தைச்சிட்டேன் நான். அப்புறம் அந்த இதுடா பாட்டியோட கை பக்குவம் கையை கூட தூக்கத்துலேயே கையை நக்கும். எல்லாம் சரியான டைலாக்ஸ் இருக்கும். எவ்வளோ நம்ம போயிருந்தா உள்ள விளையாடி இருக்கோம். ஆனால் செம்மையாக வேலை மெனக்கிட்டு உட்காந்து சூப்பராக பண்ணிடுவேன். வந்து என்ன இது என்னன்னா இது ஸ்பிரிட் எல்லாம் வச்சு ஸ்பிரிட் ஏலியன்ஸ் வச்சு அதை வச்சு ஒரு சயின்ஸ் வெர்சஸ் ஏலியன்ஸ் அந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட். சயின்ஸ் வெர்சஸ் சூப்பர்ஃபிஷியன்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் வந்து யூஎஃப்ஓவிலே சுத்தி இருப்பாரு, ஒருத்தவங்க வந்து ஃபுல்லா வந்து ஸ்பிரிட்னே சுத்தி இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் எப்படி வந்து சேர்ந்து இது பண்றாங்க அப்படின்னு கடைசியா என்ன நடந்தது? மெயின் கேரக்டர்ஸ் மோமோயாசு, டக்ககுராவா, ஒக்குரான், அப்புறம் வந்து டர்போ கிரானி, அதுக்கப்புறம் ஐரா பாட்டி. அவ்வளோ இந்த சீசனில் மெயினாக வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கென் என்ஜோஜின்னு வந்து நம்ம மிஸ் ஆமாம் அவங்க என்னது மிஸ் ஆசையா இவன் கூப்பிடுறது வந்து எடுத்து கூப்பிடுவான். அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது ஸ்கூல் இது சைல்ட்ஹுட் க்ரஷ். அவன் வீட்டுக்கு ஏதோ அமானுஷ சக்தியாக இருக்குன்னு கூட்டின்னு போகிறான். ஆனால் அங்கே போனால் எல்லாம் ஜாலியாக தான் ஆடுனுறாங்க. ஸோ இவன் வந்து சரி ஓகே குளிக்க போகலான்ட்டு நம்ம விசையாசை குளிக்க போகிறான். ஆனால் வந்து அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, யாரோ அவனை வந்து பார்க்குறாங்க, யாரோ நோட் பண்ணுங்கிறாங்கன்னு வந்து அப்படியே அந்த இடத்துல முடிகிறாங்க. ப்ளஸ் இன்னொரு சைடு வந்து அந்த கென் என்ஜோஜி வந்து அவங்க வீட்லேயே அவனுக்கு தெரியாத ஒரு ஹிடன் ரூம் இருக்குது வந்து ரிவீல் பண்ணுறான், பார்க்குறான். ஆனால் அவனுக்கு பேய் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். எண்டிங்கில் ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ளூ கலரில் பர்பிள் கலரில் மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. அது வந்து ஏலியன் மாதிரி காட்டினாங்க. அந்த இது ஒரு பெருசாக அப்படியே ஜூம் அவுட் ஆகி அப்படியே காட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் என்ன பிளான் பண்ணி கூட்டின்னு வந்துட்டானா, நம்ம வந்து இவன் வந்து இவனுக்கே தெரியாம மாட்டினுங்கிறானா என்னன்னு தெரியல. ஒருவேளை இவன் உள்ள ஏலியன் வேலையை கூப்பிட்டு வரான் ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த ஊர்லேயுமே யாருமே இல்லை, எம்டியாக தான் சொல்லப்போனால் அது ஃபினாலே மாதிரியே இல்லை, ஒரு சீசன் மிட் சீசன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சீசன் 2 இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். எபிசோட் 13 நினைக்கிறேன். இது நம்ம 12 எபிசோட் பார்த்துருக்கோம். இதில் ஹைலைட் என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒக்குரானுக்கு வந்து டர்போ கிரானியோட பவர் இருக்குது. அப்புறம் ஐராவுக்கு வந்து அந்த சுண்டகாவை பிடிச்சதுனால வந்து இப்போடா அந்த சிக்லி ஏதோ அந்த டான்சிங் கோஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அவளோட பவரா அதான்டா ஆக்ரோபேட்டிக் சில்கி. இவரோட பவர்ஸ் வந்து ஆமா ஐராக்கு இருக்கு. சுண்டகாவை பிடிச்சதுனால ஒரு பவர் வந்துச்சு. ஆனா அந்த ஆமா ஒண்ணுதான். ஆமா அது வேற இன்னொன்னு சுண்டகாவும் வெள்ளரி பிஞ்சு போட்டுட்டாங்க. ஸோ சீசன் 2 எபிசோட் 1 பார்க்க போகிறோம். அதோட பேர் லைக் திஸ் இஸ் த லெஜெண்ட் ஜெயிண்ட் ஸ்னேக். இவனுக்கு குதர்க்கமாக தான் இருக்கும் இவங்க டைட்டில்லாம். நம்ம கொஞ்சம் உஷாராக தான் பார்க்கணும் இதை. ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீசன் 2 எபிசோட் 1 லைக் திஸ் இஸ் த லெஜெண்ட் ஆஃப் த ஜெயிண்ட் ஸ்னேக். எதை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து எபிசோட் 1 ஆமாண்ணா லாக் பண்ணிட்டாங்க லைவ்ல. அது வந்தது இது சில இவனுக்கு உண்மையில ஆளுங்க பொழுதுடா. போ யாரோ ஹெல்ப் பண்றாங்க. ரெசிடென்ட் இவ்ல வர மாதிரி இருக்கானுங்க மனுஷங்களாம். என்னடா அவங்க ஏவிடி பார்த்துட்டு வரவங்க பயப்படுறானுங்களே சில இதுக்கெல்லாம். இல்லடா எதுவும் ஹெல்ப் பண்ணுறா இவளுக்கு. அவளா நினைச்சேன்டா.
எங்கடா நான் இவ்வளோ நாள் என்னடா ஊருது இவ்வளோ நேரம் ஒருத்தர் கூட இல்லையடா அந்த ஊரில். இப்போதான்டா ஊரில் ஆள் நடமாட்டமே இருக்கு. அம்மா உனக்கு எதுவும் வித்தியாசமா தெரிஞ்சது? நம்ம ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல. அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. ஏன் தெரியுமா? அந்த வீடு முழுக்க ரத்தக்கரை பட்டிருக்கு. சந்திரமுகி வீடு செகண்ட் இதுல இவரோட ஹேர் ஸ்டைல் மாத்திட்டு இருக்கிறாளா டககுரம் அப்படி இவதான் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்போதைக்கு மிஸ் ஆயாசே வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். மாமா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய என்ன சொன்னா யாரா நீ? ஏலியன்ஸ் நினைக்கிறேன்டா. ஓ என்னடா இவனுங்க? என்னடா இது ரொம்ப இது கேப் அது ஒரு வைபா இருந்ததுடா. செம்மையா இருக்கும் சாங். அதை ஏன் கேக்குறீங்க? அந்த தெரு ஓரமா இருக்கிற வீட்டாளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்மள பார்த்தா ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கை ரெண்டும் விளங்காம போக. இந்த மொத்த இடமும் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. புரியுதா? ஏன்னா இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏதோ பீட்டர் சாங் அப்புறம் அவங்களுக்கு தலையே இருக்காது. ஜேன், இங்க உனக்கு என்ன ஷோவா காட்டுறாங்க? வேடிக்கை பார்க்காம மரியாதையா போய் ஸ்நாக்ஸ் கொண்டு வா. மத்தவங்க மாதிரி இல்லாம நீ மரியாதையா நடந்துக்கிறதால தான் இந்த வீட்டுக்கு வாடகை கூட வாங்காம உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். புரியுதா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. உங்க அப்பா அம்மா இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தான் சரி போனா போதுன்னு உனக்கு இந்த வீட்டை ஃப்ரீயா விட்டேன். இல்லன்னா இந்நேரத்துக்கு தெருவுல இந்த இருந்திருப்பேன். நன்றி கடனை நீ என்னைக்கு எல்லாரும் பேய் பிக்சர் போடுறது. ஜிஜி இந்த பாட்டிங்க ஏன் இங்க பார்ட்டி பண்றாங்க? அதான் சொன்னாங்க இது அவங்க வீடுன்னு. என் அப்பா அம்மா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ரெண்ட் கொடுக்க காசே இல்ல. இந்த கீட்டோ ஃபேமிலி தான் என்ன இங்க ஃப்ரீயா தங்க விட்டாங்க. இவங்க காட்டின கருணையால தான் வேற ரோட்ல இல்லாம வீட்ல இருக்கேன். அப்புறம் எதுக்குடா வாடகை வீட்ல போஸ்டர்லாம் போட்டிருக்கேன்? மூட் இருக்க மாட்டியா? நீயே போட்டு குத்துற போல இருக்கு. ஏய் ஜேன், என்ன கொஞ்ச நாளா உன்னை ஆளைய காணோம். எங்க கிட்ட சொல்லாம ஊர்மைய போனியா? அது வந்து நான் தங்கி இருக்க என் ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு சொன்னானா அதான் போய் கூட்டி வந்தேன். இது தப்புங்களா மேடம்? எங்க கிட்ட எதையோ மறைக்கிற போல இருக்கு. மரியாதையா சொல்லு. திரும்பவும் ஊருக்கு போய் வேற ஒரு பேயோட்டிய கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன? என்னது? மூளை இல்லாத முட்டா பையன். எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் பேயோட்டிய கூட்டிட்டு வந்திருக்க? எங்களை எல்லாம் பார்த்தா உன் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியுதா? இந்த இடத்துக்கு இருக்கிற நல்ல பேரை நீ நாஸ்தி பண்ணிடுவ போல இருக்கு. என்னடா கோஸ்டா ஸ்பிரிட்ஸா? பார்த்தா உங்களுக்கு பேயோட்டி மாதிரியா இருக்கு. இந்த குருட்டு பையனுக்கு கண்ணே தெரியாது. இதுல எங்க இருந்து பேய் தெரிய போகுது? என்னோட துப்பாக்கிக்கு லைசென்ஸ் இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல? இந்த துப்பாக்கியை வச்சு மிருகங்களை விட மனுஷங்களை வேட்டையாடினது தான் அதிகம். ஒரு நாள் அப்படிதான் காட்டுல இருக்கும்போது ஒரு கரடியை பார்த்தேன். அதை சுடணும்னு நினைக்கும் போது எதிர்பார்க்காத விதமா ஒரு மனுஷன் முன்னாடி வந்து நின்னா. அதுக்கப்புறம் சரி எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. என்னதான் உங்ககிட்ட லைசென்ஸ் இருந்தாலும் துப்பாக்கி வச்சு மனுஷங்களை மிரட்டா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வணக்கமுங்க. போலீஸ் நான் சொன்னீங்க. கனவுல வர மாதிரி. ஐயோ ஒரே அசிங்கமா போச்சு. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அம்மனை கட்டியா ஓட வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை ஆபீசர் சரோ மட்டும் இல்லனா வேற மாதிரி பிரச்சனை ஆயிருக்கும். ஆமாங்க, மொத்த இடமும் இடிஞ்சு விழுந்துடுச்சு. நம்ம வேற ஒரு இடத்தை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். வணக்கம் வணக்கம். நல்ல வேளை நான் அந்த டைம்ல கரெக்டா அங்க போனேன். என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. போலீஸ் மட்டும் கிட்டு ஃபேமிலில யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருந்தா அது உங்க தப்பு தான். கிரு சுரு. சொல்லாம கலாம எங்க போன நீ? அதுவா நான் என் ஃப்ரெண்ட்ஸா பார்க்க போயிருந்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாம போன எப்படி கண்ணு? தேவையில்லாம இப்பெல்லாம் நீ எங்க கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. அப்படிலாம் இல்ல. ஆமா யார் இந்த பையன்? இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் வீட்டை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டி வந்தேன். என்னையே நீ முட்டாளாக்க பாக்குறியா? உண்மையிலே நீ இவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா ஐயோ இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். வாய மூடு ஜென். என்னோட ஃபேவரட் சாக்கர் டீமோட பேர் என்னன்னு சொல்லு கண்ணு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா உனக்கு கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஹாஸ்டல்ல இருந்து அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கண்ணே. இல்லன்னு வச்சுக்கோ. அது செயின்ட் ஜெர்மைன். அடேங்கப்பா கரெக்டா சொல்லிட்டியே தங்கம். நீ உண்மையிலே ஜின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நல்ல வேலை தலை தப்பிச்சிருச்சு. ஏய் ஜேன், கூட ஒரு பொண்ணு வந்த மாதிரி இருந்துச்சு. அவ எங்க? அது வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. என்ன பொண்ணுங்களா இந்த உலகத்துல இதுதான் இருக்காங்களா? டெட் பாடிஸ் நினைக்கிறேன். ரொம்பலாம் நடிக்காத கண்ணு. எங்க கிட்ட எதையோ மறைக்க பாக்குற. ஐயோ அது வந்து அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. உன்கிட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க கிட்ட போய் சொல்லுவ?
இதுதான் ஷிக்கினகோ ஷ்ரைனா அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஆளு ஏன் தலைகீழா இருக்கான்? ஏ பொண்ணே, யாருன்னு உனக்கு என்ன வேணும்? அது ஷிக்கினகோ ஷ்ரைன் இங்கேயா இருக்கு? ஆமா ஆமா, இந்த இடம் தான். என் தொடைய காட்டினதுக்கு மன்னிச்சிருங்க. இப்பெல்லாம் இந்த கருமாந்திர காட்சியை தான் விரும்புறாங்க. முதல்ல உள்ள போலாம். இல்ல பரவாயில்லைங்க, இந்த இடம் பாக்குறதுக்கு என்ன அவ்வளோ வருத்தா? நான் வேணா நாளைக்கு வரவா? வாங்க. இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்பெல்லாம் 4 வீடியோ ஃபேமஸ் ஆனாதான் மதிக்கிறாங்க. சில ஊர் மையத்து நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி அந்த புட்டு பையிலையும் கூட்டு வரணும். இதான் ஷிக்கினகோவா? எவ்வளவு குட்டியா இருக்கு. சரி, பெருசா ஒண்ணு இருக்கு, அதை பத்தி சொல்லவா? இந்த ஸ்ட்ரைன்ல இருக்கிற மிச்சமித்தியை கணக்கெடுத்து பார்த்தா டிராகன் சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு வானவில் உருவாகும். அந்த எரிமலையோட சீற்றம் இந்த கிராமத்தை சூழுன்னு இதுல போட்டிருக்கு. இந்த ஊர்க்காரங்க ஒரு பெரிய பாம்பை வழிபட்டு வந்தாங்க. அந்த எரிமலையில வாழ்ற பாம்புக்கு பசிச்சா மொத்த எரிமலையும் வெடிச்சு செதறும்னு அவங்க நம்பினாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பெரிய பாம்போட பசியை போக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைய அந்த பாம்புக்கு பலி கொடுத்தாங்க. 200 வருஷமா தொடர்ந்து அப்படி பண்ணதுனாலதான் அந்த எரிமலை இன்னும் வெடிக்காம இருக்கு. அதனாலதான் வெந்நீர் ஊற்றுக்கான ஆசீர்வாதமும் இந்த ஊருக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த ஊற்று பாக்குறதுக்கு ஒரு பெரிய பாம்புடைய தொப்புள் குழி தோற்றத்துல இருக்குமா. அந்த பாம்பு அந்த எரிமலை இன்னும் வெடிக்க வைக்காம பாதுகாத்துக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஷிக்கினகோன்னு எப்படி பேர் வந்துச்சு? பேர் எப்படி வித்தியாசமா இருந்தாதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு 4 பேர் கிளம்பி வருவாங்கன்னு அப்பா சொன்னார். ஒரு பாம்பை பார்க்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்ன கேட்டா அது உண்மையிலேயே மனுஷங்களுக்கு கிடைச்ச சாபம் தான் சொல்லுவேன். இந்த மூட நம்பிக்கையை நம்புற மக்கள் இன்னமும் இருக்காங்க தெரியுமா? பாம்புக்காக குழந்தைங்களை பலி கொடுக்கறத இன்னும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்குலாம் அது மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. அதனாலதான் இதை பார்க்க வர டூரிஸ்ட்க்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு புரிய வைக்கிறோம். இந்த வேலை கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு தான் 4 வீடியோ எடுத்து இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். போர் அடிக்குது, பேசாம இன்ஃப்ளூயன்சர் கதையை சொல்லு. ஷிக்கினகோவும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இத பத்தி தெரிஞ்சா புட்டி பையன் ரொம்ப வருத்தப்படுவானே. ஒரு வேலை கேட்டானா இந்த பேக்கு சொன்ன கதையவே ஒரு புக் படிச்சு அதை பத்தி இது பண்ணி தான வந்தாச்சு. ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டு வரோம். 2 பேரும் அடிச்சிட்டு சாகாம இருப்பாங்க நம்புறேன். நான் வந்துட்டேன். பேக்கல கண்டுபிடிச்சீங்களா? ஐயோ நம்மளோட பலியாடு ஒரு வழியா வந்து அச்சு போட்டுறாங்க. உடனே பண்டிகையை ஆரம்பிக்கலாமா? டர்போ கிரானி கூட இருக்குல்ல. அவன் மாறாம இருக்கான். என்ன சொல்லுவான்? எங்க அண்ணனை விட்றீங்க. கிராணி வந்தாங்க அவ்வளோதானே. இந்த கிராணி இல்லை, இவங்களுக்கு கிராணி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி காட்டியிருக்காங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் நிதானமா பண்றேன். வயசானவள நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? எவன்டா என்ன போட்ட நசுக்குனது? கிட்ட வாங்கடா. அடியே கிழவி, ரொம்ப தேங்க்ஸ் அடி. என்ன சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீதான் தைரியசாலியாச்சே, போட்டு தாக்கு. ஆமா, ரொம்பலாம் துள்ள கூடாது. என்ன விட்டு தள்ளியே நில்றா. வீட்டை விட்டு வெளிய போடா தடியா. போங்கறல. மெயின் லீடர் இருக்காங்க. நாம குட் ஆஃப் ஐயோ இந்த வயசுல இப்படி விற்கிறான். அவரே தூக்கி போட்டு சாத்துங்க மாமே. வயசானாலும் சும்மா சீறி பாயிரீங்க. முதல்ல இந்த பொண்ணு யாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவளை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல. ஏதோ வித்தியாசமான பவர்ஸ பயன்படுத்துறா. ஒண்ணு பார்த்தா கூட தான் சாதாரண கேள்வி மாதிரி தெரியல. இந்த குத்துற எந்த ஊருக்காரியா இருப்பா? உனக்கு காமெடி ஒரு கேடு. ஓவரா பேசினா அவங்க பக்கம் சேர்ந்துருவேன். சரி பேசலாம். அம்மா அங்க பாருங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல. அதோட அந்த பூனை பேசலாம் செய்யுது. இந்த இடையே எவ்வளவு கந்தராவியா இருக்கு. இந்த நாறுதே. இந்த பொடிவாண்டு யாரா வேணா இருக்கட்டும், ஆனா இவளை பார்த்தா பேயோட்டி மாதிரி தெரியல. உன் நோக்கம் என்னங்கறது நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்ததே எங்க பண்டிகையை நடக்க விடாம தடுத்து இந்த ஊரை அழிக்கத்தானே. எங்க கீட்டோ வம்சாவளிதான் பல நூற்றாண்டுகளா இந்த இடத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எங்க வழியில தலையிட்டீங்க, மரணம் நிச்சயம். மீறி வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம எல்லா பொருளையும் உடைச்சிட்டு பேசுற பேச்சு பாத்தியா? மூட்டி இங்க இருந்து வெளில போடி. நான் அடக்கி பேசி. இப்ப உனக்கு ஒரு தெரியாத விஷயத்த சொல்லவா? உன்னை இந்த ஹாட் ஸ்பிரிங்ல நிம்மதியா குளிக்க விட்டோமே, அது எதுக்குன்னு நினைக்கிறேன்? கடந்த 200 வருஷமா எங்க ஊரை கட்டி காத்துக்கிட்டு இருக்கிற எங்க நாக கடவுளுக்கு உன்னை பலி கொடுக்கதான். ஏன்னா அவரோட தயவால தான் இந்த எரிமலை இன்னும் வெடிக்காம அப்படியே இருக்கு. அவரால தான் நமக்கு இந்த ஹாட் ஸ்பிரிங்கும் கிடைச்சது. ஒருவேளை எங்க கீட்டோ குடும்பம் மட்டும் இந்த ஊரை பாதுகாக்காம இருந்திருந்தா
மொத்த கிராமமும் மண்ணோட மண்ணாயிருக்கும். இப்ப நீ என்ன சொன்ன? நாக கடவுளுக்கு பலி கொடுக்கறீங்களா? ஒன்னு காதென்ன செவுடா? பல வருஷமா இந்த இடத்துல தான் வழிபாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நாங்க நாக கடவுளுக்கு மனுஷங்களை பலி கொடுப்போம். இடத்தோட தோற்றம் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல தான் நாங்க எங்க கடவுளுக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கீட்டோ குடும்பமான நாங்க எங்களுடைய பலி ஆடுங்களை இந்த வீட்டுக்குள்ள தங்க வைப்போம். அதுக்கப்புறம் எங்க நாக கடவுளுக்கு அவங்கள ஒரேடியா அர்ப்பணிச்சிடுவோம். அப்படி நடக்க கூடாது. இல்ல இவங்கிட்ட சொல்லி விடுங்க. ஜிஜியோட அப்பாவும் அம்மாவும் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அதனால எங்க பண்டிகை தள்ளி போயிடுச்சு. அவங்க 3 பேரும் இருந்திருந்தா கண்டிப்பா இது என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். எங்க நாக கடவுள் ரொம்ப நாளாவே கொடூர பசியில இருக்காரு. இது என்ன உள்ள இழுக்குது? இது என்ன இடம்? ஐயோ, நாம இப்ப சாக போறோமா? எங்களை வெளிய விடுங்கடி. ஐயோ, நாம இங்க இருந்து வெளிய போய் ஆகணும். இந்த இடத்தை விட்டு அவ்வளவு சுலபமா தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? இந்த புதை மணல் உங்களை மொத்தமா உட்கொண்டு நாக கடவுள் பசிய சீக்கிரமா தீக்க போகுது. கேட்கவே பயமா இருக்கு. அங்க என்ன தடி புடிங்கிட்டு இருக்க? காப்பாத்து. நானா இவன மாமா மிஸ் அயாசே கைய புடிங்க, சீக்கிரம் புடிங்க. மாமா உன் பவர்ஸ் யூஸ் பண்ணு. எனக்கு வந்து சேந்தீங்க. என்ன புடிச்சிடு. சுத்தம் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. இவ்வளவு பெரிய பாதாளமா? இந்த பாதாளத்துக்குள்ள ஒரு ஊரே இருக்கு. ஜிஜி ஜிஜி பழைய வீட்ல டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க. பாம்பு நடிகரடா. உண்மைதான். ஸ்னோபி இறங்கணும்னா கண்ணிலே ஒரு புல் உங்களை நேர்ல பார்க்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதோட நாங்க தான் கீட்டோ குடும்பத்தார்கள். நாங்க தான் உங்களோட உண்மையான தூதர்கள். ஏய் என்னடா பண்ற? கொஞ்சம் ஆடாம நில்லு. நம்ம கடவுளுக்கு சரியான மரியாதை கொடு, இல்லனா அவர் நம்மள சாப்பிட்டுருவாரு. இந்த அற்புதமான நாள்ல இவங்க 3 பேரையும் உங்களுக்கு பலி கொடுக்கறோம். இவங்கள சாப்பிட்டு உங்களோட பசிய தீர்த்துக்கோங்க. அப்படினா இது அந்த நாக கடவுளா? யப்பா, அதெல்லாம் கட்டு கதை நினைச்சேன். இதோட உண்மையான பேரு கூராக்காரி. என்ன கூராக்காரியா? என்ன கிழவி சொல்ற? இது ஒரு மங்கோலியன் டெத் வார்ம். மனுஷங்களை சாப்பிடுற இந்த மண்புழு ஒரு UMA. இதுங்க பெரும்பாலும் கோபி டெசர்ட்ல தான் வாழும். இதுங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 to 2.5 மீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்னடான்னா நினைச்சதை விட பெருசா இருக்கே. கடந்த 200 வருஷமா இந்த மண்புழு UMAக்கு தான் இவங்க மனுஷங்களை பலி கொடுத்துட்டு இருக்காங்களா? வாங்க நாக கடவுளே, வந்து இவங்களை உட்கொண்டு உங்க பசிய தீர்த்துக்கோங்க. வாங்க. அடியே, வந்தேன்னு வச்சுக்க மூஞ்ச பேத்துருவேன். எங்களை பலி கொடுத்தாதான் உங்களுக்கு அருள் கொடுப்பேன்னு உங்க கடவுள் சொல்லிச்சா என்ன? அது மனுஷங்களை சாப்பிடுற ஒரு UMA. என்ன அவங்கள முழுங்கிடுச்சு? சரி வாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆமா, இங்க இருந்தோ சங்குதான். இவன் மாறின மாதிரி தானே காமிச்சாங்க இல்லையா? சீக்கிரம் உள்ள வாங்க. அது உங்களை பாத்துற போது. ஏதோ எங்கேயோ திருப்பி எங்கேயோ நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், வந்து Season 2 Episode 1. Like this is the story of legend of the giant snake. ஸோ அந்த இதுலேருந்தே கண்டினியூஷன் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி இல்லை, டீசெண்டாக தான் வச்சுருக்காங்க டைட்டில். ஸோ ஆனால் எபிசோட் வேறு லெவல் இருந்துச்சு. ஏன்னா அப்படி யோசிச்சதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் சீசன் குதர்க்கமாக தான் இருக்கும் எல்லாமே. இதுலேயுமே சில டைலாக்ஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டோரியே வந்து போன எபிசோடில் வந்து ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்றுனா அந்த மக்கள் ஏன் வந்து அந்த மாதிரி இருக்காங்க, மேபி அந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னா கண்ணெல்லாம் க்ளோ ஆகுது. ஒரு மாதிரி ஃபேமிலி மட்டும் தான் அப்படி இருந்தாங்க. பத்தியா ஸ்கின்லாம் பேலாக இருக்குது. அது ஒன்று. ஆனால் கட்சியில் அவங்களே சாப்பிட்டுச்சா ஒரு நல்லது. அது வந்து இப்போதைக்கும் பொருந்தும் இது. அந்த ஒரு டைலாக் தமிழில் வச்சு அவங்க
கடைசியில் இந்த பாம்பு அவங்க சாப்பிட்டாங்க எப்படி வெளியே சாமியா வந்து சொல்லிச்சு உங்களை பலி கொடுக்க. அவங்களே வந்து பலி கொடுத்தாங்க. அவங்க கரெக்டாக நின்னாங்க பாரு, அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி ரவுண்டா நின்னாங்க. டான்ஸ் ஆடின பாம்புக்கு அதுவே தெரிஞ்சிருக்கும். இது நல்லா இருக்கு. அது ஒண்ணு. அதே மாதிரி இப்போ என்னன்னா இவர் வந்து ஒக்குரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. ம், ம். டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு சரியா. ஆனா வந்து மோமாயாசை வந்து மைக்கத்துல இருக்குது, அதுதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ வேற என்ன ஒரு சின்ன ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஜிஜி தான். என்ன பண்ணும் அவன் வேற போன சார் எண்டிங்கில் இவனை தான் காமிச்சாங்க ஏலியன் மாதிரி. மேபி இந்த பாம்பு பவர் அவனுக்கு வந்துருமோ இல்லை, அவன் ஆல்ரெடி ஏலியன் மாதிரி தான், ஒரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சுல்ல. தெரியல என்ன காரணம். ஒருவேளை ரெண்டு பேரை காப்பாற்ற போறது ஒருவேளை யாரு? சுண்டக்காய் இங்க இருக்குமோ தெரியலையே, வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து அந்த பாம்போட சைடில் அந்த எல்லோ கலரும் இருந்தது, சுண்டக்காவும் அதே கலரில் தான் இருக்கும். அது வேற க்ளோ ஆச்சு அந்த பாம்போட வாயாண்ட. ஸோ என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல, இந்த அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஜிஜியோட ஃபேமிலியை பலி கொடுக்கறதுக்கு தான் அந்த இடத்துல வாடகை விட்டுருக்கானுங்க போல. அவங்க அப்பா அம்மா தப்பிச்சுக்கிறாங்க. அவங்க சைட்டுக்கிறாங்க வரட்டாமே அப்படின்னு. அதுவும் அதுக்காக போய் ரெண்டு பேரும் கூட்டின்னு வந்தானா? இல்ல, இவனும் அங்க மாட்டினுக்கிறானா? ஏதோ அமானுஷமா நடக்குது, அவனுக்கு இப்பதான் தெரியும் போலுதுடா. அமானுஷமா நடக்குது, வந்து காப்பாத்துக்கு தானே கூப்பிட்டாங்க. ஸோ அது வேற ஓல்டு ஹவுசஸ்லாம் உள்ள டம்ப் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்ல டீட்டெயிலாம் சூப்பராக இருந்துச்சு எபிசோடில். ஸோ வந்து நம்ம இப்போ அடுத்த எபிசோடில் என்ன ஆகுது, நம்ம என்னது டக்காகுரா அவர் வந்து மாறிட்டார், என்ன நடக்க போகுது தெரியல. ஸோ அடுத்த எபிசோட் சொன்னீங்களா? அடுத்து வந்து சரி வெற்றி சைனிங் ஆஃப்.